ஈழத்தமிழர்களுக்கு மோடி தலைமையிலான அரசால் விடிவு காலம் பிறக்கும் என்று நம்புகிறேன் அப்படின்னு திமுக தலைவர் கருணாநிதி நேற்று ஒரு அறிக்கையில தெளிவுபடுத்துறாரு. இலங்கை தமிழர் பிரச்சனையில் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு கையாண்ட அதே அணுகுமுறையை பாரதிய ஜனதா கட்சியும் கையாள்வதா அப்படிங்கிற கேள்வியையும் அவர் முன்வைக்கிறாரு. இது 9 வருட காலம் ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் அவங்க கூட இருந்தாரு. ஆனா இப்போ அந்த 9 வருட காலமும் அந்த ஆட்சி எடுத்த நிலைப்பாடு தவறானது அப்படின்னு அவர் சொல்றாரு. அவர் முதலமைச்சராக இருக்கிறப்போ மத்திய அரசு இலங்கை பிரச்சனையில் எத்தகைய அணுகுமுறையை கையாளுகிறதோ அந்த அணுகுமுறையை ஒரு முதலமைச்சர் என்ற முறையில் நாங்களும் அந்த அணுகுமுறையிலே நம்பிக்கை கொண்டு நாங்களும் அதை ஆதரிக்கிறோம் என்று சட்டசபையில் பேசியிருக்கிறார். ஆக 9 ஆண்டு காலம் மத்திய அரசினுடைய அணுகுமுறையை ஆதரித்தவர் தமிழக முதலமைச்சராக இருந்த கலைஞர். அதற்கு பிறகு இன்றைக்கு இப்படி ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் என்னை பொறுத்தவரை மத்தியிலே யார் ஆட்சிக்கு வந்தாலும், இப்போ நேற்று காங்கிரஸ் தலைமையில் ஒரு ஆட்சி, இன்றைக்கு பாஜக தலைமையில் ஆட்சி, யார் வந்தாலும் இலங்கை பிரச்சனையை இந்தியாவினுடைய பாதுகாப்பு கருதி, இந்திய நலன் கருதி, அங்கே வாழுகிற 50 லட்சம் தமிழ் மக்கள் நலன் கருதி தான் அந்த பிரச்சனை அணுகப்படுகிறது தவிர குறுகிய அரசியல் ஆதாயத்திற்காக உணர்ச்சிகளின் அடிப்படையில் அந்த பிரச்சனையை பார்க்க முடியாது என்பது யதார்த்த உண்மை. அதைத்தான் இன்றைக்கு பாஜக அரசு எதிர்கொண்டு வருகிறது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணி என்ன நியாயங்களை சொல்லி ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததோ அதே நியாயங்களைத்தான் இப்பவும் பாரதிய ஜனதா கட்சி தலைமையிலான அரசு சொல்லுது. இல்ல, இப்போ கலைஞர் அவருடைய இந்த ஸ்டேட்மெண்ட்டே பாத்தீங்கன்னா எல்லாமே ஏசியத்தின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட ஸ்டேட்மெண்ட். ஏன்னா இது 2-3 நாளுக்கு முன்னாடி இந்த செய்திகள் வரும்பொழுது நானும் கூட அதை வெரிஃபை பண்ணும்பொழுது நம்முடைய ஸ்போக்ஸ் பர்சன் திரு அக்பருதீன் அவர்கள் சொல்லும் பொழுது பேசப்பட்டிருக்கிறது அந்த இலங்கை தமிழ் மீனவர்களுடைய விஷயங்களை பற்றி பேசினாங்கன்னு தான் நான் பார்த்தேன். இந்த மாதிரி செய்தி நான் பார்க்கல. இவர் கூட என்ன சொல்றாரு, சுஷ்மா பின்வாங்க மாட்டோம் என்று சுஷ்மா ஸ்வராஜ் தெரிவித்ததாக செய்தி வந்துள்ளது என்று போட்டிருக்கிறார். அதனால் ஏசியங்கள் அடிப்படையில் நம்மை பொறுத்தவரை இந்திய அரசாங்கம் இங்கே இருக்கிற தமிழருடைய நலன், அங்கே இருக்கிற தமிழருடைய நலன்களை மையமாக வைத்து அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கணுங்கிறது தான் எங்களுடைய தேர்தலுக்கு முன்பாகவும் எங்களுடைய நிலைப்பாடு. இப்பவும் அதுதான் நிலைப்பாடு. தமிழ்நாட்டில் இது ஒரு முக்கியமான பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க. நீங்க அவங்க சுஷ்மா ஸ்வராஜை சந்திச்சுட்டு வர்ற இலங்கை அமைச்சர் அவங்க என்னிடம் இப்படி சொன்னாங்க அப்படின்னு சொன்னா அதை சுஷ்மா மறுக்காத வரை அவர் சொல்றது தானே சந்தேகம் இல்ல. ஆனா நான் சொல்றேன், நம்ம அபிஷியல் ஸ்டாண்ட் ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட் தான் நம்ம எடுத்துக்க முடியும். இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் இதை சொல்றாரு. ஏன்னா இந்த சப்ஜெக்ட் வரும்பொழுது நானும் கிளாரிஃபை பண்ணணும்னு பேசிட்டு இருந்தேன். அங்கே தொடர்பு கொண்டு பேசும்பொழுது இந்த மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசியங்கள் அடிப்படையில் கலைஞர் அவருடைய செய்தி இருக்கிறது. ஆனாலும் கூட எங்களுடைய நிலைப்பாடை பொறுத்த வரையும் தேர்தலுக்கு முன்பாக ஒரு நிலைப்பாடு, பின்பாகலாம் இல்லை, ஒரே நிலைப்பாடு தான். தமிழர்களுடைய மீனவர்கள், அங்க இருக்கிற தமிழுடைய உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதற்காக என்ன முடிவு எடுக்கணுமோ அதை இந்த அரசாங்கம் எடுக்கும். தமிழ்நாடு பாரதிய ஜனதா பொதுவாக ஏற்கனவே சுஷ்மா ஸ்வராஜ் அங்கே போனப்போ இலங்கைக்கு எதிர்கட்சி தலைவராக போறப்போ வித்தின் தி ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் தி ஸ்ரீலங்கன் கான்ஸ்டிடியூஷன் அரசமைப்புக்கு உட்பட்டு தான் தீர்வு காணப்படும் சொல்றதுல காங்கிரஸுக்கும் பாஜகவுக்கும் அது வித்தியாசம் கிடையாது. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தமிழீழம் கேட்கறாங்க, கச்சத்தீவு கேட்கறாங்க, பல பிரச்சனைகள் இருக்கு. அதுல பாஜக உடன்பட முடியாது, தேசிய பாஜக. தமிழ்நாடு பாஜக என்ன நிலைன்னு ரெண்டு நிலைப்பாடும் ஒன்று. தேசிய பாஜக தமிழ்நாடு பிஜேபி இல்ல. எங்களை பொறுத்த வரைக்கும் அரசியலமைப்பு சட்டத்தை, இலங்கையினுடைய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அங்க இருக்கிற தமிழர்களுக்கு உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். முதன் குடிமகளாக அவர்களும் கூட சிங்களவர்களுக்கு என்ன உரிமை இருக்கோ அது இவங்களுக்கு உண்டு. அதை பெற்றுத் தருவதற்கான முயற்சி எடுப்போம் தான் நான் சொல்றேன். நாங்களும் தமிழ் ஈழத்தை பத்தி எல்லாம் பேசும்பொழுது எங்களுடைய கருத்தும் ஒரே கருத்தான். ஸ்டாண்ட் இது ஒவ்வொன்றும் மாத்திக்கல நாங்க. அதனால ஒன்றும் மாற்றம் ஒன்றும் கிடையாது. அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு அப்படின்னு சொன்னாலே அரசமைப்பு சட்டமே அங்கு தமிழர்களை 2ஆம் தர குடிமக்களாக நடத்துவதற்கான பல கூறுகளை கொண்டு நடத்தக்கூடாது. சம உரிமை பெறணும் தான் இந்திய இலங்கை ஒப்பந்தம் வந்தது. அதன் அடிப்படையில் 13வது அரசமைப்பு சட்ட திருத்தம் வந்திருக்கு. அந்த திருத்தம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டு தமிழர்கள் சம உரிமையோட வரணும். இன்றைக்கு ஒரு மாகாணத்தினுடைய முதலமைச்சராக தமிழர் வந்திருக்கார். வடக்கு மாகாணத்தில் விக்னேஸ்வரன் தொடர்ந்து உரிமைகளை பெறுவதற்கு போராடி பெற்றுத்தான் தரணும். ஏன்னா அது ஒரு நீண்டகால பிரச்சனை. ஒரே நாள்ல அந்த பிரச்சனை தீராது, விரைவில் தீர்க்கப்படணும். இல்ல, இது புதிய அரசு ஒன்றுக்கு அவங்க செட்டில் ஆகி இதை நன்றாக ஆய்ந்து பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுப்பதற்காக அப்படிங்கிறதுக்காக அவர் அந்த நம்பிக்கை திமுக தலைவர் வெளிப்படுத்துறாரா இல்ல இதை தாண்டி வேற ஏதாவது செய்தி இருக்கு? இல்ல, அது விடிவுக்காக அவரை நம்பி இருக்கிறோம்னு சொல்றாரு. அது எந்த நம்பிக்கைன்னு எனக்கு தெரியல. ஆனா எந்த அரசாக இருந்தாலும் அந்த அணுகுமுறையில மாற்றம் இருக்காது. தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகள் விரும்புவதை போல மத்தியில் இருக்கிற ஆட்சி ஒரு அந்நிய அரசோடு, அந்நிய நாட்டோடு அப்படியெல்லாம் அந்த பிரச்சனையை பார்க்க முடியாது.
அந்த பிரச்சனையை இந்தியாவினுடைய நலன், அண்டை நாடோடு நல்லுறவு, அந்த அடிப்படையில் தான் அந்த பிரச்சனை பார்க்கப்படும். இந்தியாவுடைய நலன் பாதுகாக்கப்பட வேண்டும், ஆனால் தமிழருடைய நலன் பாதுகாக்க வேண்டும். இப்போ அவருக்கு அந்த நம்பிக்கை வருகிறது காரணம் இப்ப மீனவர்கள் சேர்த்து சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் வருது? அவரு வந்து ரெண்டையுமே சேர்த்து சொன்னா ஒன்றுக்கு ஒன்று விரோதமானதா? அதுதான் இல்லைன்னு சொல்லவர், அதை தான் சொல்றாரு அவர். அப்படி சொல்றாரு, நான் அதுதான் இல்லைங்கிறேன். நான் என்ன சொல்றேன், அந்த நம்பிக்கை ஏன் எதிர்கட்சியில இருக்கிற கலைஞர் போன்ற தலைவர்களுக்கு அந்த நம்பிக்கை அதிகமாக வருவதற்கு காரணம் என்னன்னா, இங்க மீனவர்கள் கொண்டு போகப்படுறாங்க, இலங்கை கடற்படையாளர்கள் கொண்டு போறாங்க, உடனே ரிலீஸ் ஆகிறாங்க. இதெல்லாம் வந்து கடந்த ஆட்சி காலத்திலலாம் பார்க்க முடியாது. இப்போ பெரேஸும் சுஷ்மா ஸ்வராஜ் அவர்களும் பேசியிருக்கிறார்கள். லாங் டேர்ம் சொல்யூஷனுக்காக இந்த அரசாங்கம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. பேக் டோர்ல பேசுறது இல்லாட்டி சில விஷயங்கள்லாம் வந்து இப்போதைக்கு செய்திகளாக வெளிவர முடியாது, சொல்லவும் முடியாது. ஆனால் நிரந்தர தீர்வை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது என்ற உத்தரவாதத்தை சொல்ல முடியும். ஆட்சிக்கு வந்திருக்கிறாங்க, உடனே இப்போதான் வந்திருக்கிறோம், கொஞ்சம் சீக்கிரமா விடுதலை பண்ணிடுங்கன்னு ரொம்ப வலியுறுத்தி பேசி விடுதலை செய்யறாங்க. இது வந்து சட்ட நடவடிக்கை, ஒரு நீதிமன்ற நடவடிக்கை, அதுல காலதாமதமாகிறது. கடந்த ஆட்சியில் நடந்தது. இன்னும் கொஞ்ச நாள் போனீங்கன்னா அப்பதான் இந்த பிரச்சனையினுடைய முழு வடிவத்தை எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். பாஜக எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கிறதுன்னு போக போக பாப்பீங்க. சகோதரர் கோபண்ணா 2 மந்திரியும் பேசிட்டு இருக்கும்போது கூட இருந்த மாதிரி பேசுறாரு. இதுக்கு முன்னாடி அந்த செய்தி அப்படிதான் சார், மார்கரெட் ஆல்வா பத்தி பேசும்பொழுது என்னமோ நடந்திருக்கு. அதாவது இது மாதிரி நாமளே இன்ஃபர் பண்ணிக்க முடியாது. ஒரு நல்ல சந்திப்புக்கு பின்னணியாக சில நடவடிக்கைகள் அவர் கூடுதல் பொறுப்பு கொடுக்கப்படுது. நல்லது நடந்திருக்கு. அதாவது ஒரு ஆளுநர் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவரை அந்த டிரான்ஸ்பர் பண்றீங்க, மாற்றுறீங்க, பழி வாங்குறீங்க, பிரஷர் பண்றீங்க. ஆனா அந்த அணுகுமுறை வந்து மார்க்கெட் ஆல்வாவிடம் இல்லாம போனது ஏன்? சிவராஜ் பாட்டீலும் சேர்த்துக்கோங்க. நான் என்ன சொல்றேன், எதுவா இருந்தாலுமே இங்க ஒரு நல்லது நடந்தது. இது கடந்த காலங்களில் நடக்காத ஒரு விஷயம். மீனவர்கள் உடனடியாக ரிலீஸ் பண்ண விடுதலை செய்யப்படுகிறது, நல்ல விஷயம் தானே. அதை பாராட்டுங்களா. படகுலாம் திரும்ப பெற முடியல, அது ஒன்னும் பிரச்சனையா தான் இருக்கு. அது பறிமுதல் செய்யப்பட்ட படகுகள் கொடுக்கப்படல. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.